வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கோமதி இன்னும் நடந்த அதிர்ச்சியில இருந்து வெளியே வரவே இல்லை. ஒரு தூணுக்கு முட்டு கொடுத்து அவங்க உட்கார்ந்துருக்க. கொஞ்சம் தள்ளி அரிசி எழுதிட்டு இருக்காங்க. கிச்சன்ல இருந்து வர்ற ராஜி, அத்தை மதியத்துக்கு என்ன சமைக்கட்டும்னு கேக்குறாங்க. நீ வேற வேலை ஏதாவது இருந்தா பாருமா, சமையலை நான் பாத்துக்கிறேங்கிறாங்க கோமதி. அத்தை நீங்களே சோகமா இருக்கீங்க, எப்படி சமைப்பீங்கன்னு கேக்குறாங்க ராஜி. ஐயோ ஏமா சோகமா இருந்தா சமைக்க கூடாதா அப்படின்னு கோமதி கேட்க, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கங்க, நான் பாத்துக்கிறேன்றாங்க ராஜி. ஏமா நீ டிராவல்ஸுக்கு போகல அப்படின்னு கோமதி கேட்க, சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறேன் அத்தைங்கிறாங்க ராஜி. என்ன குழம்பு வைக்கட்டும் அப்படின்னு ராஜி கேட்க, ஏதாவது வைமா அப்படின்னு சலிப்பா சொல்றாங்க கோமதி. காரக்குழம்பு வச்சுடவா அப்படின்னு ராஜி கேட்க, நேத்து அதானே வச்சீங்க அப்படின்னு உடனே அரிசி கேட்குறாங்க. அப்ப சாம்பார் வச்சுடவா அப்படின்னு ராஜி கேட்க, ஏய் அது உன் புருஷனுக்கு பிடிக்காதுங்கிறாங்க கோமதி. ஏமா முட்டை குழம்பு வைப்பியா அப்படின்னு கோமதி கேட்க, நீங்க சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் வைக்கிறேங்கிறாங்க ராஜி. அதுக்கு நானே சமைப்பேன் அப்படின்னு கோமதி சொல்ல, இல்ல நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் போனை பார்த்தே வச்சுக்கிறேங்கிறாங்க ராஜி. கோமதி ஒரு இயலாமையோட பார்க்க ராஜி எழுந்துக்கிறாங்க. ஷோ அப்படின்னு சலிச்சுக்கிட்டு மறுபடியும் அப்படியே உட்கார்ந்துக்கிறாங்க கோமதி. எதிர் வீட்டுல பாட்டி வெத்தலை பெட்டி எடுத்து அதுல காம்ப கிள்ளிட்டு வச்சிட்டு இருக்காங்க. சர்றன்னு ஒரு சவுண்டு வர நிமிந்து பாக்குறாங்க பாட்டி. உள்ள இருக்க கோமதியும் வெளியே ஏதோ சத்தம் கேக்குதுன்னு மெதுவா நிமிந்து பார்க்க ஒரு போலீஸ் வேன் வந்து நிக்குது. அரசியும் சத்தம் கேட்டு நிமிந்து பார்க்க, என்ன போலீஸ் வேன் வந்திருக்கு அப்படின்னு பாட்டி பதட்டமா பாத்துட்டு இருக்க. இன்னொரு போலீஸ் வேன் வருது. அது பாண்டியன் கடைக்கு எதிரில் வந்து நிக்குது. அதுல இருந்து இன்ஸ்பெக்டர் 2 கான்ஸ்டபிள் இறங்குறாங்க. வீட்டுக்கு வந்த ஜீப்ல இருந்து 2-3 லேடிஸ் போலீஸ் இறங்குறாங்க. இறங்குற இன்ஸ்பெக்டர், இங்க பாண்டியன் யாருன்னு கேக்குறாங்க. பாண்டியன் திடுக்குன்னு பார்க்க சத்தம் கேட்டு பொருள் அடிக்கிட்டு இருந்த சரவணனும் பாக்குறாரு. வெளியே வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க பாண்டியன் சரவணனை பாக்குறாரு. உள்ளர பொருள் எடுக்க போன கதிரும் வேகமா வந்து பாக்குறாரு. உள்ள இருக்க கஸ்டமர் ஒருத்தங்களும் பாத்துட்டு இருக்காங்க. பாண்டியன் கையில இருந்த பேப்பரை வச்சுட்டு எழுந்து வெளியே வர, கூடவே சரவணனும் கதிரும் வர்றாங்க. அப்போ ஒரு லேடி போலீஸ், பாண்டியன் நீங்க தானான்னு கேக்குறாங்க. ஆமா மேடம் நான் தான் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சரவணன் அப்படின்னு கேள்வியா பாக்குறாங்க. நான் தாங்க மேடம், நான் தான் சரவணங்கிறாரு சரவணன். நீங்க செந்திலான்னு கேட்க, இல்ல கதிருங்கிறாரு கதிர். நீங்க தானே டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க, ஆமா டிராவல்ஸ் தான் வச்சிருக்கேங்கிறாரு கதிர். கடையில ஆள் இல்லைன்னு சொல்லி வியாபாரத்துக்காக இங்க வந்திருக்கேங்க மேடம் அப்படின்னு கதிர் சொல்ல, அவரை ஏற இறங்க பாக்குறாங்க அந்த லேடி. ஏங்க மேடம் என்னாச்சு, திடீர்னு வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்கன்றாங்க அந்த லேடி. பாண்டியன், சரவணன், கதிர் 3 பேரும் பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. நீங்க தானே தங்கமயிலோட ஹஸ்பண்ட் அப்படின்னு அந்த லேடி கேட்க, ஆமா நான் தாங்கிறாரு சரவணன். அவங்க வீட்டுல இருந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, 3 பேரும் பயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. பயங்கர கோவமா அப்பாவை பாக்குறாரு சரவணன். இங்க கோமதி வீட்டுக்கு வந்த 3 பேரும் கடகடன்னு ஷூ காலோடைய உள்ளர வர்றாங்க. அவங்கள பார்த்துட்டு கோமதி மெதுவா எழுந்திருக்க, அரசி எழுந்து போய் அம்மா பின்னாடி நின்னுக்கிறாங்க. இங்க கோமதி யாருன்னு ஒரு லேடி போலீஸ் கேட்க, ஏன் நான் தான், என்ன விஷயம்னு கேக்குறாங்க கோமதி. சத்தம் கேட்டு ராஜியும் கிச்சன்ல இருந்து ஓடி வந்து கோமதி பக்கத்துல நிக்கிறாங்க. வந்த எஸ்ஐ லேடி அப்படியே வீட்டை ஒரு பார்வை பாக்குறாங்க. உன் பேர் என்னமான்னு கேட்க, ராஜிங்கிறாங்க ராஜி. முழு பேருன்னு கேட்க, ராஜேஸ்வரிங்கிறாங்க. அப்படிங்கிறவங்க அரசிய பாக்குறாங்க. ஏமா நீ தான் அரசியான்னு கேட்க, ஆமான்னு தலையாடுறாங்க அரசி. குழலி உங்க பொண்ணு தானே அப்படின்னு எஸ்ஐ கேட்க, ஆமாங்கிறாங்க கோமதி. அவங்க எங்க அப்படின்னு கேட்க, அவ புருஷனோட பெங்களூருக்கு போயிருக்கா, நீங்க எதுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க கோமதி. உங்க எல்லார் மேலையும் உங்க மருமக வீட்டு ஆளுங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு அந்த எஸ்ஐ லேடி சொல்ல, கம்ப்ளைண்டா அப்படின்னு யோசனையா கோமதி கேட்க, அரசியும் ராஜியும் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாங்க. கம்ப்ளைண்டா அப்படின்னு ராஜியும் கேட்க, கம்ப்ளைண்டா எந்த மருமக வீட்டுக்காரங்க அப்படின்றாங்க கோமதி. தங்கமயில் உங்க மருமக தானே அப்படின்னு எஸ்ஐ லேடி சொல்ல, 3 பேரும் பயங்கரமா அதிர்ச்சியோட பாக்குறாங்க. உடனே கோமதிக்கு கோவம் வந்துடுது. பல்ல கடிச்சுக்கிட்டு, அவளா என் மருமகன்ற போர்வையில அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல ஆரம்பிக்க, சட்டுன்னு கையை நீட்டி, நிறுத்துங்க, நீங்க 3 பேரும் ஸ்டேஷனுக்கு வாங்க, உங்ககிட்ட விசாரணை நடத்தணுங்கிறாங்க எஸ்ஐ லேடி. என்ன இது ஸ்டேஷனுக்கு வரணுங்கிறாங்க அப்படின்னு 3 பேரும் அதிர்ச்சியா ஒருத்தர் பாத்துக்கிறாங்க. அரசி கொஞ்சம் பயத்தோட கோமதி பக்கத்துல வந்து நின்னு, மா அப்படின்னு இருக்காங்க. என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க மேடம்னு ராஜி கேட்க, அதெல்லாம் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்கம்மா அப்படின்னு எஸ்ஐ லேடி சொல்லிட்டு இருக்கு. நீங்க வா அப்படின்னு ராஜிய பக்கத்துல இழுத்து நிறுத்திக்கிட்டு, இங்க பாருங்க
திடீர்னு வந்து விசாரிக்கணும், ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு சொன்ன எப்படிமா அப்படின்னு கோமதி கேட்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தா வேற என்னமா பண்ணுவாங்க, வாங்கம்மாங்கிறாங்க எஸ்ஐ லேடி. இதோ பாருங்கம்மா, இவங்கெல்லாம் சின்ன பசங்க, அவங்களெல்லாம் நீங்க எதுக்குமா கூப்பிடுறீங்க? ராஜி, மாமாவுக்கு ஃபோன் பண்ண அப்படின்னு கோமதி சொல்ல, சரிங்க தன்னை ராஜி ஒரேட்ட எடுத்து வைக்கிறாங்க. ஃபோன் எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாமா அப்படின்னு எஸ்ஐ லேடி சொல்ல, என்னம்மா எங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க? இங்க பாருங்கம்மா, மயிலும் அவங்க வீட்டுக்காரங்களும் தான் எல்லா தப்பும் பண்ணியிருக்காங்க, எல்லா பொய்யுமே அவங்க தான் சொன்னாங்க, நாங்க எந்த தப்புமே பண்ணல அப்படின்னு கோமதி சொல்ல, அதாங்கிற மாதிரி அரசியும் தலையாட்டிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து சொல்லுங்கம்மான்றாங்க எஸ்ஐ லேடி. இங்க பாருங்கம்மா, நான் என் வீட்டுக்காரர்கிட்ட பேசணும் அப்படின்னு கோமதி சொல்ல, ஷோ உங்க வீட்டுக்காரரும் ஸ்டேஷனுக்கு தான் வருவாரு அப்படின்னு எஸ்ஐ லேடி சொல்ல, கோமதி, அரசி, ராஜினி எல்லாருமே படுபயங்கரமா அதிர்ச்சி ஆகுறாங்க. கோமதி உடனே பயத்தோட ராஜிய பார்க்க, ராஜிய லைட்டான பயத்தோட பாக்குறாங்க. இங்க பாண்டியன் ஸ்டோர் முன்னாடி அவ என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்தான்னு எனக்கு தெரியாதுங்க, ஆனா என்ன நடந்துச்சு ஏதுன்னு நான் உங்ககிட்ட சொல்றேங்கிறாரு சரவணன். அவங்க எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, உங்களை மட்டும் கூட்டிட்டு போய் விசாரிக்க முடியாது, எல்லாரும் தான் வரணும் வாங்கன்னு இன்ஸ்பெக்டர் லேடி ஸ்ட்ரிக்டா சொல்றாங்க. அப்பா அப்படின்னு சரவணன் திரும்ப, மேடம் உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க, நான் எப்படி வர முடியும் மேடம், கடையில வியாபாரம் நடந்துட்டு இருக்கு, அதை அப்படியே போட்டுட்டு வர முடியுமா அப்படின்னு பாண்டியன் கேட்க, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு அவங்க சொல்ல, பாண்டியன் இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு சலிப்பா, அப்பா உடனே கடையை மூடிட்டு வர சொல்றீங்களா அப்படின்னு பாண்டியன் கேட்கிறாரு. அப்போ ராத்திரி நீங்க கடையை மூடுற வரைக்கும் நான் இங்கேயே வெயிட் பண்ணட்டுமா அப்படின்னு நக்கலா கேட்கிற அந்த போலீஸ் லேடி, எங்க இன்ஸ்பெக்டர் உங்களை எல்லாம் கையோட கூட்டிட்டு வர சொன்னாங்க, கடையை மூடிட்டு கிளம்புங்கிறாங்க. மேடம் அவங்க எங்க மேல என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் அது பொய்யாதாங்க மேடம் இருக்கும், அவளை நம்பி எங்களை விசாரிக்க கூப்பிடுறீங்கிறாரு சரவணன். கம்ப்ளைண்ட் பொய்யா உண்மையானு விசாரிக்கிறத நாங்க பாத்துக்கிறோம், கடையை மூடிட்டு வாங்க அப்படின்னு அந்த போலீஸ் லேடி சொல்ல, பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. இங்க வீட்டுல அவர் என்னமா தப்பு பண்ணாரு, அவர் எதுக்காகமா ஸ்டேஷனுக்கு வரணும் அப்படின்னு கோமதி கோவமா கேக்குறாங்க. மொத்த குடும்பத்து மேலேயும் தான் புகார் கொடுத்துருக்காங்க, வாங்க நடங்கம்மான்றாங்க எஸ்ஐ லேடி. இங்க பாருங்கம்மா, சின்ன பசங்கள் எல்லாம் எதுக்குமா ஸ்டேஷனுக்கு கூப்பிடுறீங்க, அதுவும் பொம்பளை பிள்ளைங்கம்மா அப்படின்னு கோமதி கேட்க டென்ஷன் ஆயிடுறாங்க. அவங்க எத்தனை தடவைமா சொல்றது, நீங்க எல்லாம் வர போறீங்களா இல்லையான்னு கத்துறாங்க. அவங்க இல்ல அப்படின்னு கோமதி ஏதோ சொல்ல வர, முதல்ல இவங்களெல்லாம் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, கூட வந்த 2 போலீஸும் ராஜிய ஒரு பக்கம் அரசிய ஒரு பக்கமா போய் பிடிக்கிறாங்க. வாங்கம்மா நீங்க அப்படின்னு எஸ்ஐ லேடி கோமதியை பிடிச்சி இழுக்கிறாங்க. 3 பேருமே சொன்னா கேளுங்க அப்படின்னு போராடிட்டு இருக்க, சொன்னா நீங்க முத கேளுங்கம்மா வாங்கம்மா அப்படிங்க கோமதி, வேணாங்கம்மா அவங்கள விட்டுடுங்க நான் வர்றேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டு நடக்க ஆரம்பிக்க, மத்த 2 பேரையும் 2 கான்ஸ்டபிள் இழுத்துட்டு வர்றாங்க. பாட்டி என்ன நடக்குதுன்னு ரொம்பவும் கூர்மையா எதிர் வீட்டையே பாத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க கடையில சரவணன், மேடம் நான் வர்றேன் மேடம், விசாரிக்கிறதுக்கு நீங்க என்ன மட்டும் கூட்டிட்டு போங்க அப்படின்னு சரவணன் சொல்ல, எல்லார் மேலேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நேரத்தை கடத்தாம வாங்க, எத்தனை வாட்டி சொல்றது கடையை மூடுங்கன்னு சொல்றாங்க அந்த லேடி. மேடம் நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் கேளுங்க மேடம் சரவணன் சொல்ல, டேய்னு பாண்டியன் கூப்பிடுறாரு. அப்பா இல்லப்பா அப்படின்னு சரவணன் ஏதோ சொல்ல வர, கடை அடடா போடாங்கிறாரு பாண்டியன். அப்பா அவங்க அப்படின்னு சரவணன் மறுபடியும் ஏதோ சொல்ல வர, சொல்றேன் இல்லடா போய் கடையை அடைங்க போங்கிறாரு பாண்டியன். பாண்டியன் போய் செருப்பு போட்டுட்டு கீழே வந்து மொபைல் எடுக்கிறாரு. கதிர் ஒரு ஷட்டரையும் சரவணன் ஒரு ஷட்டரையுமா பூட்டிட்டு இருக்காங்க. பாண்டியன் போனை கையில எடுத்து யாருக்கோ டயல் பண்ண போக, சார் போன் எல்லாம் பேசக்கூடாதுங்க சார், உள்ள வைங்க 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 சார் அப்படின்னு அந்த லேடி சொல்ல, பாண்டியன் ரொம்ப சங்கடமா இந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துட்டு பாக்கெட்ல வைக்கிறாரு போனை. வாங்கன்னு சொல்லி 3 பேரையும் கூட்டிட்டு போறாங்க அந்த போலீஸ். இங்க பாட்டி தவிப்போட பாத்துக்கிட்டு இருக்க கோமதியோட கைய பிடிச்சி ஒரு எஸ்சி இழுத்துட்டு வர, மீதி 2 பேரை இழுத்துட்டு வர்றாங்க. போலீஸ் இவங்களை இழுத்துட்டு வரத பார்த்துட்டு ஐயோன்னு பதறி போய் பாட்டி எழுந்து நிக்கிறாங்க. மேடம் விடுங்க, சொல்றதை கேளுங்க, விடுங்க விடுங்க மேடம் அப்படின்னு போராடிக்கிட்டே வர்றாங்க கோமதி. வெளியே ஜீப் கிட்ட வந்ததும், விடுங்க எதையும் சொல்லாம கூட்டிட்டு போறீங்கன்னு கைய உதறிக்கிறாங்க. என்ன ஏதுன்னு சொல்லாம ஏன் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு ராஜி கேக்குறாங்க. வண்டியில ஏறுங்க முதல்ல அப்படின்னு எஸ்ஐ லேடி மிரட்டிட்டு இருக்க, ஐயோ அப்படின்னு ஓடி வர்ற பாட்டி, கோமதி என்னாச்சுமா என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அம்மா மயில் வீட்டுக்காரங்க எங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்களாம், விசாரிக்கிறதுக்கு கூட்டிட்டு போறாங்கம்மா அப்படின்னு கோமதி சொல்ல, ஐயோ அப்படின்னு நெஞ்சில கைய வச்சுக்கிற பாட்டி, பொம்பளை பிள்ளைங்க மேல எதுக்குமா விசாரணை எல்லாம் அப்படின்னு கேட்க, எஸ்ஐ லேடி எல்லாரையும் முறைச்சிட்டு இருக்காங்க. இங்க பாண்டியன் வண்டி கிட்ட வந்துட்டு இருக்க, சீக்கிரம் வண்டியில ஏறுங்க சார், சொல்றேன் இல்ல ஏறுங்க அப்படின்னு அவங்க கொஞ்சம் கோவமா சொல்ல, பொறுங்க ஏறுறேன் அப்படின்னு பாண்டியன் அவரே கதவை திறக்கிறாரு. எல்லாரும் ஏறுங்கன்னு சொல்ல, மேடம் நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்கிறாரு சரவணன். தம்பி ஏறுப்பா, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா சொல்லணுமா அப்படின்னு அந்த லேடி சொல்ல, பேசாம சரவணன் ஏறுறாரு. கதிரும் ஏற போறாரு. இங்க வீட்டுல அதெல்லாம் ஸ்டேஷன்ல சொல்லுவாங்க, முதல்ல வண்டியில ஏறுங்கம்மா போங்கம்மா
ஏறுங்கம்மா, மரியாதையை ஏறுங்க, ஏறுங்க அப்படின்னு கோமதியோட கையை பிடிச்சி இழுக்க மத்த 2 போலீஸும் ராஜியையும் அரசியும் இழுத்துட்டு வர்றாங்க. அம்மாச்சி அப்படின்னு சினுங்கிக்கிட்டு அரசி போக, அப்பத்தா அப்படின்னு ராஜி ஏதோ சொல்ல வர்றாங்க. ஏறுங்கம்மா முத வண்டியில அப்படின்னு ஏத்தி விட, ஐயோ வேணாமா அவங்கள விட்டுருங்கம்மான்னு இங்க கீழே பாட்டி கதறிட்டு இருக்க. அம்மாச்சி அப்பத்தான்னு 2 பேரும் மாறி மாறி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. வேண்டாமா வேண்டாமா, சொன்னா கேளுங்கம்மா, வேண்டாமா, அச்சோ அம்மாடி இவங்கெல்லாம் ஒரு தப்பும் பண்ணலம்மா, விட்டுருமா அம்மாடி அப்படின்னு பாட்டி கெஞ்சிட்டு இருக்க. அம்மாச்சி அப்படின்னு அரசியும் அம்மான்னு கோமதியும் கூப்பிட்டு இருக்க. பாட்டி பதறிக்கிட்டு இருக்காங்க, கீழே நின்று கெஞ்சுறாங்க. அதெல்லாம் ஸ்டேஷன்ல வந்து பேசிக்கோங்க, போலாம் அப்படின்னு வந்த கான்ஸ்டபிள் எஸ்ஐ லேடி எல்லாரும் ஏறி உட்கார வண்டி புறப்படுது. அம்மாச்சி அப்பத்தா அம்மா அப்படின்னு 3 பேரும் மாறி மாறி கூப்பிட்டு இருக்க. அம்மாடி 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 கோமதி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே பாட்டி கொஞ்ச தூரம் ஓடி வந்து நின்னுடுறாங்க. ஐயோ 3 பேரும் இப்படி கூட்டிட்டு போறாங்களே, நான் என்ன பண்ணுவேன் கடவுளே, ஐயோ அப்படின்னு பதட்டமா வீட்டுக்குள்ள ஓடுறாங்க பாட்டி. கதிர் கதவு கிட்ட வந்து நின்று ஏறாம நிக்க ஏறுப்பாங்கிறாங்க எஸ்ஐ லேடி. மேடம் நீங்க என்னமோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நாங்க எங்க வக்கீல் கிட்ட முதல்ல பேசணும் அப்படின்னு கதிர் சொல்ல, இதோ பாருப்பா விசாரணைக்கு தான் கூட்டிட்டு போறோம், வக்கீல் கிட்ட அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல ஏறுங்கன்றாங்க புடிவாதமா அந்த லேடி. இதுக்கு மேல இவங்கள்ட்ட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு கதிரும் வண்டியில ஏறுறாரு. பாண்டியன் வந்த வண்டி ஸ்டேஷன் முன்னாடி வந்து நிக்குது. பாண்டியன் இறங்கி எங்கன்னு பாக்க, வாங்க முதல்ல எல்லாரும் உள்ளர வாங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு அந்த எஸ்ஐ அர்ச் பண்ண 3 பேரும் தயக்கத்தோட இறங்கி இங்க அங்கன்னு பாத்துக்கிட்டே போறாங்க. வாங்க வாங்கன்னு கூட்டிட்டு போறாங்க. உள்ளர ஏற்கனவே கோமதி அரசி ராஜி 3 பேரையும் கூட்டிட்டு வந்து ஒரு பெஞ்சில உட்கார வைக்க கோமதி அழுதுட்டே இருக்காங்க. அரசி அவங்க தோல்ல அழுதுட்டு சாஞ்சிட்டு இருக்காங்க. கூட்டிட்டு வந்த எஸ்ஐ லேடி இங்கே நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போறாங்க. 3 பேரும் ரொம்ப சங்கடமா வருத்தமா அங்க நின்னுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் அந்த பக்கம் பாத்துட்டு இருக்க. இங்க கோமதி 2 பேரோட முகத்தையும் 2 கையால தாங்கிட்டு அழுதுட்டு இருக்க. அவங்க 2 பேரும் கோமதியோட கையை பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே அங்கங்க பாத்துட்டு இருக்க சரவணன் இவங்கள பாத்துட்டு, இவங்க தானா நம்ம வீட்டு ஆளுங்களான்ற மாதிரி மறுபடியும் பாக்குறாரு. அவங்க தான் தெரிஞ்சதும் அவருக்கு சொல்ல முடியாத அதிர்ச்சி. அப்பா அப்பா அம்மா அப்படின்னு சரவணன் கையை காட்ட பாண்டியனும் பார்த்துட்டு பயங்கரமா அதிர்ந்து போறாரு. அப்பாவும் அண்ணனும் எங்க பாக்குறாங்கன்னு கதிரும் பார்த்துட்டு ரொம்பவே அதிர்ந்து போற கதிர், ராஜி அம்மா அப்படின்னு அலறாரு. ஏண்டா என்னடா இவங்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட கேக்குறாரு. இவங்க 3 பேரும் பயங்கர அதிர்ச்சியோட அழுதுட்டு இருக்க. கோமதியும் அரசியும் தரையை பார்த்து ஒருத்தர் கைய பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்க. ராஜு மட்டும் நிமிர்ந்து இவங்களை பார்த்துடுறாங்க. அத்தை அத்தை அப்படின்னு அரசி கூப்பிட்டு கோமதியை காட்ட, கோமதி பாண்டியனையும் சரவணன் கதிர் நிக்கிறதையும் பாக்குறாங்க. அதே டயத்துல அரசியும் பார்க்க அவங்களுக்கு உடம்பு கை கால் எல்லாம் தடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருது. என்னங்கன்னு கோமதி சத்தமா அழ, அப்பா அப்பா அப்படின்னு அரசியும் ரொம்ப அழ. 3 பேரும் எழுந்து இவங்கிட்ட வர்றாங்க. அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்ன 3 பேரும் இவங்க கிட்ட ஓடி வர்றாங்க. கோமதி கோமதி அப்படின்னு பாண்டியன் கோமதி கைய பிடிச்சுக்க. அரசி ஓடி போய் சரவணன் நெஞ்சில விழுந்து அழறாங்க. அரசி நீங்க எதுக்குமா இங்க வந்தீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கோமதி கோமதி நீங்க எங்க இங்க வந்தீங்கன்றாரு பாண்டியன் மறுபடியும். ராஜி கதிரோட கைய பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்காங்க. ஏன் கோமதி என்னாச்சு, நீயே ராஜி எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அரசி முதற்கொண்டு அப்படின்னு பாண்டியன் அதிர்ச்சியோட கேட்க, என்னங்க பாத்தீங்களா இவங்க எங்களை கூட்டிட்டு வந்துட்டாங்க, என்ன மட்டும் இல்ல அரசி இவளையும் கூட கூட்டிட்டு வந்துட்டாங்க, அவங்கள விட்டுருங்கன்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கோமதி ரொம்பவே அழுதுகிட்டே சொல்றாங்க. அழாத அரசி ஒண்ணும் இல்ல அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்க அரசிய சமாதானப்படுத்துறாரு சரவணன். ராஜியும் ரொம்ப அழுகையோட கதிரை பார்த்துட்டு இருக்காங்க. என்னங்க என்னங்க எப்படியாவது எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, பயமா இருக்குங்க எனக்கு, பொம்பளை பிள்ளைங்க வேற, நாங்க எம்புட்டோ சொன்னோம் அப்படின்னு கோமதி சொல்லிட்டு இருக்க. எங்களை சொன்னதை கேட்காம அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறாங்க ராஜி. அரசியும் ராஜியும் எதுக்குங்க கூட்டிட்டு வரணும், பாவங்க அப்படின்னு கோமதி அழுதுகிட்டே சொல்ல. அப்போ பாண்டியனை கூட்டிட்டு வந்த எஸ்ஐ லேடி ரூம்ல இருந்து வெளியே வர்றாங்க. மேடம் என்னங்க மேடம், எதுக்கு இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து ஸ்டேஷன்ல உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்க, அந்த லேடி போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. ஏங்க தங்கமயில் வீட்டுக்காரங்க நம்ம மேல புகார் கொடுத்துருக்காங்களாங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் பயங்கர அதிர்ச்சியோட பாக்குறாரு. அதே மாதிரிதான் சரவணனும் கதிரும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க. ராஜி ரொம்பவே அழுது முகமெல்லாம் செவந்து கசங்கி போய் நிக்கிறாங்க. நாம என்ன செஞ்சோம் ஏது செஞ்சோம்னு ஒண்ணுமே புரியலங்க. ஏங்க எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க, எங்களை இங்க இருந்து கூட்டிட்டு போயிடுங்க, சீக்கிரமா கூட்டிட்டு போயிடுங்கன்னு கோமதி அழுதுட்டு இருக்க. ஏங்க மேடம் எதுக்கு மேடம் இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்னு பாண்டியன் கேட்டுட்டு இருக்கவே ஒரு லேடி போலீஸ் செந்தில தள்ளிட்டு வர்றாங்க.
ஆரம்பிக்கிறாங்க. மேடம் இருங்க, என்னன்னு சொல்லுங்க, நான் என்னங்க தப்பு பண்ணேன்னு அவரு கேட்டுட்டு இருக்க. போங்க, கேள்வி கேட்டுட்டு இருக்காதீங்க, சும்மா என்னைய தேவையில்லாம இங்க கூட்டிட்டு வந்துட்டு அப்படின்னு செந்தில் முரண்டு பிடிச்சிட்டு இருக்க. அவர் தள்ளிட்டு வந்து பாண்டியன் பக்கத்துல நிறுத்துறாங்க. அதுவரையிலும் முரண்டு பிடிச்சிட்டு வந்த செந்தில் இவங்களெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே அதிர்ச்சியாகி நின்னுடுறாரு. ஏய் செந்தில் அப்படின்னு சரவணன் சொல்ல, இலை அப்படின்னு அதிர்ச்சியா பாக்குறாரு பாண்டியன். என்னங்க மேடம், எதுக்கு என் பிள்ளைய கூட்டு வந்திருக்கீங்க, எதுக்கு இவனை கூட்டிட்டு வந்தீங்கன்னு கோமதி கத்துறாங்க. அவங்க பாத்துக்கிட்டே நிக்க, ஐயோ எனக்கு ஒண்ணுமே புரியலையே, இதெல்லாம் நியாயமே இல்லைங்க, எங்களை அனுப்பி விடுங்க, எங்களை எதுக்கு இப்படி கூட்டிட்டு வந்து வச்சிருக்கீங்க அப்படின்னு கோமதி கதறிக்கிட்டு இருக்க. சும்மா எல்லாத்துக்கும் அழுதுட்டு இருக்காதீங்கம்மா, விசாரணைக்கு தானே கூட்டிட்டு வந்திருக்கோம், சும்மா அழுதுகிட்டே இருக்கீங்க அப்படின்னு அந்த லேடி எரிச்சலும் கோவமா சொல்றாங்க. என்ன சத்தம் இங்க, என்னாச்சு அப்படின்னு கேட்டுட்டு வர, வணக்கம் மேடம் அப்படின்னு இன்ஸ்பெக்டருக்கு அவங்க வணக்கம் வைக்க, இன்ஸ்பெக்டர் இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. இதுதான் அந்த குடும்பமான இன்ஸ்பெக்டர் கேட்க, ஆமாங்க மேடம் அப்படின்னு அந்த எஸ்ஐ சொல்ல, அவங்க எல்லாரையும் ஒன்னொன்னா பாக்குறாங்க. கோமதி அழுதுட்டு இருக்க, அழாதீங்க அத்த அப்படின்னு ராஜி கோமதியை தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டர் எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு நடக்கிறதுக்காக திரும்ப, மேடம் அப்படின்னு பாண்டியன் கூப்பிட அவங்க நின்னு பாக்குறாங்க. எதுக்கு மேடம் வீட்டுல இருக்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க உட்கார வச்சிருக்கீங்க, நாங்கெல்லாம் கௌரவமா வாழ்ற குடும்பம் மேடம் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, சார் எல்லாரும் தான் கௌரவமா வாழ்றாங்க அப்படிங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். ஐயோ இல்லங்க மேடம், எங்க மேல ஏதோ புகார் கொடுத்திருக்கதா சொன்னாங்க, ஆனா இன்ன வரைக்கும் என்ன புகாரு, என்ன விஷயம், என்ன ஏதுன்னு எதுவுமே தெரியலையே, வீட்டுல இருக்க பொம்பளை ஆளுங்க, படிக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இப்படி ஸ்டேஷன்ல உட்கார வச்சா என்ன அர்த்தம் அப்படின்னு பாண்டியன் கேட்க, ஒருத்தர் மேல மட்டும் புகார் கொடுத்தா அவங்கள மட்டும் கூட்டிட்டு வரலாம், மொத்த குடும்பத்து மேல புகார் கொடுத்திருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, பாண்டியன் ஃபேமிலியில இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போறாங்க. எல்லாரும் மேலேயுமா அப்படின்னு எல்லாருமே திகச்சு போய் பாக்குறாங்க. எல்லாரும் பதறி போய் நிக்க, மேடம் மொத்த குடும்பத்து மேலேயும் புகார் கொடுக்கற அளவுக்கு நாங்கெல்லாம் எதுவும் செய்யவே இல்லையே அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமாங்க மேடம்ங்கிறாங்க ராஜி. கோமதியும் கண்ணீரோட ஆமான்னு தலையாட்ட, என்னங்க மேடம் இது, தலையும் புரியாம வாலும் புரியாம இப்படி கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருந்தா நாங்க என்னன்னு நினைக்கிறதுங்கிறாரு பாண்டியன். இன்ஸ்பெக்டர் எதுவும் பேசாம அழுத்தமா பார்த்துட்டு இருக்க, மேடம் நீங்க பாட்டுக்கு எங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்து இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிட்டீங்க, எல்லாரும் பாருங்க பயந்து போய் நிக்கிறாங்க அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்க. சரவணன் முன்னாடி வர்றாரு. மேடம் தங்கமயில் புருஷன் நான் தாங்க மேடம், அவங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாலும் என் மேல தானே கொடுத்திருப்பாங்க, நீங்க என்ன தானே கூப்பிட்டு விசாரிக்கணும், அதை விட்டுட்டு அம்மா ராஜி தங்கச்சி இவங்கெல்லாம் என்னங்க மேடம் பண்ணாங்க, என் தம்பிங்கெல்லாம் என்னங்க மேடம் பண்ணாங்க, இந்த கேஸுக்கும் என் அப்பாவுக்கும் என்னங்க மேடம் சம்பந்தம், அவர் எதுக்கு இங்க கூட்டிட்டு வந்தீங்க சொல்லுங்க மேடம் அப்படின்னு ரொம்ப கோவமா கேக்குறாரு சரவணன். சொல்றேன் சார் இன்ஸ்பெக்டர் நிதானமா சொல்ல, எல்லாரும் அப்படியே கலங்கி போய் நிக்கிறாங்க. கான்ஸ்டபிள் அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல அவங்கள கூட்டிட்டு வாங்கன்றாங்க இன்ஸ்பெக்டர். எஸ் மேடம்னு ஒரு லேடி கான்ஸ்டபிள் போறாங்க. எல்லாரும் அழுகையும் கலக்கமா நின்னுட்டு இருக்க, போன கான்ஸ்டபிள் பாக்கியத்தையும் மாணிக்கத்தையும் கூட்டிட்டு வர்றாங்க. அவங்க என்ட்ரன்ஸ்ல வந்து இவங்கள மறைக்க, இவங்க எல்லாரும் அதிர்ச்சியும் கோவமா அவங்கள பாக்குறாங்க. பாக்கியம் எல்லாரையும் அமர்த்தலா ஒரு பார்வை பார்த்துட்டு இருக்க. சரவணன் கொலவெறியோட பார்த்துட்டு இருக்காரு. கோமதி பயங்கர கோவத்தோட ரெண்டு எடுத்து வைக்க, கோமதி அப்படின்னு பாண்டியன் தோல்ல கைய வச்சு தடுத்துடுறாரு. கொண்டு வந்து நிறுத்திட்டேன்ல, உங்க எல்லாரையும் ஸ்டேஷன்ல நிறுத்திட்டேன்ல, பாருங்க என்ன பண்ண போறேன்னு அப்படின்னு மெதப்பா வந்துட்டு இருக்காங்க பாக்கியம். அவங்க பக்கத்துல வந்து நிக்க, என்ன கம்ப்ளைண்ட்னு கேக்குறாங்க, நீங்களே சொல்லிடுறீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் பாக்கியத்தை பார்த்து கேட்க, பாக்கியம் பாண்டியன் கோமதியை பாக்குறாங்க. பாண்டியன் பயங்கர அருவருப்போட முகத்தை திருப்பிக்க, கோமதி எரிக்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லுங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல, அவங்களுக்கே தெரியாதாங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் கேட்க, என்னது என்ன தெரியாதாங்கிற மாதிரி கோமதி பார்க்க, சரவணன் பயங்கர கடுப்போடு நிக்கிறாரு. செஞ்சது எல்லாத்துக்கும் சேர்த்துதான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோங்கிறாங்க பாக்கியம். உச்சக்கொற்ற இன்ஸ்பெக்டர், மா நீங்களே சொல்லுங்கிறாங்க. கண்ணுக்கு கண்ணா ரெண்டு பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்தோம் அப்படின்னு பாக்கியம் ஆரம்பிக்க, பாண்டியன் பயங்கர கோவத்தோட பாத்துட்டு இருக்காரு. எங்க மூத்த மக மயில தான் இவங்க வீட்டுக்கு கட்டி கொடுத்தோம் அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. இங்க பாருங்க, கட்டி கொடுத்த கதையெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டீங்க, பிரச்சனையை மட்டும் சொல்லுங்கன்றாங்க இன்ஸ்பெக்டர். அப்படின்னு திடுக்குன்னு பாக்கியம், கல்யாணம் நாள்ல இருந்து என் பொண்ணு இவங்க வீட்டுக்காக மாடு மாதிரி உழைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ல, அவங்க வீட்டுக்காரர் அப்பாவி ஆமான்னு தலையாடுறாரு. சரி அதுக்கு என்னங்கிற மாதிரி கோமதி பார்க்க, மத்த மருமக ரெண்டு பேரும் மினுக்கிட்டு பேக மாட்டிட்டு வேலைக்கு போறப்போ என் பொண்ணு தாங்க வேலைக்காரி மாதிரி உழைச்சு கொட்டி இருக்கா அப்படின்னு சொல்ல, எல்லாருமே திடுக்கு திடுக்குன்னு பார்த்துட்டு இருக்காங்க. சமையல் வேலை, பாத்திரம் கழுவுறது, துணி துவைக்கிறது, இப்படி எல்லா வேலையும் என் பொண்ணு தாங்க செய்வா அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க. பாண்டியன் எரிச்சலும் கோவமா பாக்குறாரு. ஐயோன்னு வாயில கைய வைக்கிறாங்க கோமதி. அவ செய்யற வேலைக்கு அங்க மரியாதையே கிடையாது அப்படின்னு பாக்கியம் சொல்ல, எல்லாருமே அதிர்ச்சியா பாக்குறாங்க. அம்புட்டு நகை நட்டை போட்டு ஆடம்பரமா செஞ்சு கொடுத்த கல்யாணத்துக்கு கூட அங்க மரியாதை இல்ல அப்படின்னு பாக்கியம் சொல்ல, ஆமான்னு தலையாட்டுறாரு மாணிக்கம். மேடம் இத்தனைக்கும் நாங்க கல்யாணம் பண்ணி கொடுக்கும் போது மாப்பிள்ளைக்கு பெரிய வேலை கூட கிடையாது, ஏதோ தட்டுமுட்டு சாமா விக்கிற கடையில மாச சம்பளத்துக்கு தான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு.
போறாரு அப்படின்னு பாக்கியம் அசால்ட்டா சொல்ல சரவணன் முறைச்சிட்டு நிக்கிறாரு. இப்பதான் அவங்க அப்பா கடையில சம்பளமே இல்லாத வேலைக்காரனா வேலை செஞ்சிட்டு இருக்காரு அப்படின்னு பாக்கியம் சொல்ல பாண்டியன் சரவணன் 2 பேரும் பயங்கர வெறியோட பாக்குறாங்க. அப்படிப்பட்டவருக்கு தாங்க மேடம் நாங்க அம்புட்டு செஞ்சு எங்க பொண்ணை கட்டி கொடுத்தோம் அப்படின்னு பாக்கியம் இவங்களை தூண்டி விடுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சரவணன் பயங்கர கோவமாயி ஏய் என்ன அப்படின்னு பயங்கர கோவத்தோட பாய இன்ஸ்பெக்டர் அவர் நெஞ்சில கைய வச்சு தடுத்துடுறாங்க. என்ன இஷ்டத்துக்கும் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சரவணன் கத்த என்ன பேசிட்டு இருக்கோம்ல தொலைச்சிடுவேன்னு மிரட்டுறாங்க இன்ஸ்பெக்டர் லேடி. ஐயோ இங்கேயும் அடிக்க வர்றாங்க அப்படின்னு பாக்கியம் செம்மையா சீன் போடுறாங்க. பாத்தீங்களா மேடம் உங்க கண்ணு முன்னாடி எங்களை அடிக்க வர்றாரு அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க இன்ஸ்பெக்டர் இவங்களையும் அவங்களையும் மாறி மாறி பாக்குறாங்க. அப்படின்னா என் பொண்ணை என்னெல்லாம் பண்ணிருப்பாங்க இவங்க அப்படின்னு பாக்கியம் சொல்ல என்ன கூட அண்டாவை தூக்கிக்கிட்டு அடிக்க வந்தாருங்க மேடம் அப்படின்னு மாணிக்கமா சொல்றாரு. கோமதி பயங்கர அதிர்ச்சியோட பாத்துட்டு இருக்க மேடம் நாங்க எவ்வளவு செஞ்சாலும் இவங்களுக்கு பத்தவே இல்லைங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல ஐயோன்னு வாயில கைய வைக்கிறாங்க கோமதி. இன்னும் வேணும்னு பேராசை புடிச்சு அலையறாங்க. உங்க வீட்டுல இருந்து நகை கொண்டு வா பணம் கொண்டு வா தீர்சனத்தை கொண்டு வான்னு என் பொண்ணை போட்டு கொடுமைப்படுத்தி இருக்காங்க அப்படின்னு பாக்கியம் கதறிக்கிட்டே சொல்ல பாண்டியன் ஃபேமிலியில இருக்க மொத்த பேரும் அதிர்ந்து போய் பாக்குறாங்க. என் பிறந்த வீட்டுல இருந்து இனிமே எதுவும் செய்ய முடியாதுன்னு என் பொண்ணு சொன்னதுக்கு தான் உடனே வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டாங்க அப்படின்னு பாக்கியம் அழுதுகிட்டே சொல்ல அடி பாவின்னு வாயில கை வைக்கிறாங்க கோமதி. மேடம் என் மகளை அத்தை விட்டுட்டு மாப்பிள்ளைக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்க பாக்குறாங்க அப்படின்னு பாக்கியம் சொல்லிட்டு இருக்க அப்பா இவங்க என்னப்பா வாய் கூசாம இப்படி போய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு செந்தில் பயங்கர அதிர்ச்சியோட கேக்குறாரு. டேய் செந்தில் பொருடா அப்படிங்கிற பாண்டியன் நீங்க சொல்லுங்கிறாரு. மேடம் என் பொண்ணு ஒரு அப்ராணிங் மேடம் அவ வாயில்லாத போச்சு ஐயோ அவளுக்கு நியாயம் வேணுங்க மேடம் அப்படின்னு பாக்கியம் அழுதுட்டு இருக்க நடத்து உன் நாடகத்தை நடத்துங்கிற மாதிரி பாண்டியன் பார்த்துட்டு இருக்கு. கோமதி இந்த பொம்பளைய அப்படின்னு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. வரதட்சணை கொடுமையால வாழ்க்கையை எழுந்து நிக்கிற என் பொண்ணுக்கு நீங்க தாங்க மேடம் நீதி வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு பாக்கியம் அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிட ஆமாங்க மேடம் அப்படின்னு மாணிக்கமா அழுதுகிட்டே கையெடுத்து கும்பிடுறாரு. இன்ஸ்பெக்டரை பார்த்துட்டு அழுதுகிட்டே கும்பிட்டு இருந்த பாக்கியம் அப்படியே ஓரக்கண்ணால பாண்டியனை பாக்குறாங்க. என் மகளையா வேணான்னு வீட்டை விட்டு அனுப்பிடுறீங்க உங்களை என்ன பண்றேன் பாருங்க அப்படின்ற வஞ்சம் அதுல வெளிப்படையாவே தெரியுது. பாக்கலாம் நீ என்ன பண்றேன்னு பாக்கலாம் எந்த எல்லைக்கு போறேன்னு நான் பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி பாண்டியனும் பாத்துக்கிட்டு இருக்காரு. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். தேங்க்யூ.